என்ன மருமகளுங்களா, போட்டியெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? பரவாயில்லையே, ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிக்காம போட்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. சரி சரி, இன்னைக்கு போட்டி என்ன அத சொல்லுங்க. என்ன சுடரு அமைதியா இருக்கிற? சாதிக்கிறவங்க எப்போதும் சீன் போட மாட்டாங்க, சாந்தமா தான் இருப்பாங்க. எந்த ஒரு பழமொழி இது? இது இந்த சுடரோட பழமொழி. ஃப்ரீ ஆஃப் அட்வைஸ். கேட்டா கேளுங்க, கட்டிப்போங்க. சரி சரி, இப்ப எப்படி மௌனமா இருக்கியோ அதே மாதிரி இன்னைக்கு நாள் ஃபுல்லா மௌனமாவே இரு. அதுதான் இன்னைக்கு போட்டியே. ஏதே மௌனமா இருக்கணுமா? அத இந்த சுடரோட எறாலையே நடக்காது. என்னடி எறா நண்டு மீனுன்னு என்னென்னமோ கதை விட்டுக்கிட்டு இருக்க? ஷோ அன்எஜுகேட்டட் பெலோ, உங்ககிட்ட போய் சொன்னேன் பாருங்க, என்னையில சொல்லணும். எறானா என்னோட எப்படி சொல்றது, என்னோட லைஃப் ஸ்பேன். ஐயோ மறுபடியும் இங்கிலீஷே வருதே. சரி விடுங்க, இந்த ஜென்மத்துல அது நடக்காதுன்னு சொல்ல வந்தேன். அதெல்லாம் இல்ல, போட்டி போட்டி தான். இன்னைக்கு போட்டி சுடரு மௌன விரதம் இருக்கணும். மலரு இன்னைக்கு சுடரு மௌன விரதம் இருக்கணும். ஆனா நீ போய் அவளை தாராளமா உசுப்பேத்தலாம், வம்பளிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அவளை பேச வைக்கிறதுக்கு. அட கேடு கெட்ட கிளவி, என்ன மௌன விரதம் இருக்கேன்னு சொல்ற வரைக்கும் சரிதான். அது போய் ஏண்டி அவகிட்ட உசுப்பேத்த சொல்ற? அவ சும்மாவே வம்பளுத்துக்கிட்டுல இருப்பா. அத்தை சொல்லிட்டீங்கள, இதுக்கப்புறம் ஏன் ஆட்டத்தை பாருங்க. சுடரு உன் நேரம் ஆரம்பிக்க போகுது. உங்க நேரமும் ஆரம்பிக்க போகுது. இந்த போட்டி மட்டும் முடிஞ்ச இந்த நெக்லஸ் மட்டும் என் கைக்கு வரட்டும், அப்புறம் இருக்குல்ல. என்னக்கா ஆரம்பிக்கலாமா? நல்ல காமெடி, நல்ல காமெடி. ஹோ இங்கதான் இருக்கியா? இதோ வந்துட்டல. இவளா? ஐயோ, நம்ம வேற மௌன விரதத்துல இருக்கோமே, இவ வேற வந்து நோண்டுவாளே. நமக்கு எதுக்கு வம்பு? இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருவோம். ஓ உனக்கு பிடிச்ச படம் ஓடிக்கிட்டு இருக்கா? இப்ப என்ன பண்றேன்னு பாரு. செய்தி போட்டு வைப்போம். ஏய் ஐயோ பேசக்கூடாதுல இவள. குஷால வேணும்னே வம்பளத்துக்கிட்டு இருக்கா. அந்த படம் நல்லா தானே இருந்துச்சு. என்ன சொல்றிய? ஓ அந்த படத்தை போடணுமா? நான் நினைச்சனா அந்த படத்தை போடலாம், ஆனா போட மாட்டேனே. அடியே கூறுக்கட்ட கொழுக்கட்ட, என்னைய வாடி வம்பளத்துக்கிட்டு இருக்க. எல்லாத்தையும் சேர்த்து உனக்கு இருக்குடி. ஷலாலா ஷலாலா ரெட்டை வாய் வெண்ணிலா, என்னை போல் சுட்டி பெண் இந்த பூமியில் உண்டா? சசசே செவ்வந்தி என் தோளே சாமந்தி, வந்துட்டாயா என்ன வெறுப்பேத்த இவதாய வில்லி. ஜிலேபி, மைசூர் பாக்கு, குலாப் ஜாமுனு, பால்கோவா, அப்பா என்ன ருசி என்ன ருசி. இத பார்க்கும் போதே வயிறும் மனசும் நிறைஞ்சு போச்சே. ஆஹா, பார்க்கவே கண்ணுக்கு ஒத்திக்கலாம் போல இருக்கே. எவ்வளவு ஸ்வீட்டு. இவகிட்ட எப்படி கேட்டு வாங்குறது? லட்டு, ஜாங்கிரி, பால்கோவா, ஜிலேபி ஜிலேபி, லட்டு, ஜாங்கிரி, பால்கோவா, ஜிலேபி ஜிலேபி. ஐயோ, இந்த பணங்கா மண்டை வேணும்னே நம்மள பார்க்க வச்சல தெம்பா. வாய திறந்து ஸ்வீட்டை கூடன்னு கேட்கவும் முடியாது. இப்ப என்னதான் பண்ணுவேன் நானு? நீ எல்லாம் ஸ்வீட்னு பேப்பர்ல எழுதி வச்சாலே இந்த பேப்பரை கடிச்சு திம்ப. ஆனா இப்ப உன் முன்னாடி தட்டு நிறைய ஸ்வீட்டோட உட்காந்துருக்க, கண்டிப்பா என்கிட்ட நீ கேட்கணும்ல. என்ன வேணும்? வாய திறந்து கேளுங்க. அது அடி பாவி கொழுக்கட்ட மூஞ்சி, என் வாய திறக்க வைக்க ட்ரை பண்ற. அத்தையோட 5 பவுன் நெக்லஸ் முக்கியமா, இல்ல 250 ரூபா அந்த ஸ்வீட் முக்கியமா? இல்ல இல்ல, நெக்லஸ் தான் முக்கியம். சுடரு, நெக்லஸ வாங்கிட்டு ஸ்வீட்டு கடை கூட வைக்கலாம் நீ. அப்புறம் என்ன, தினமும் ஒரு ஸ்வீட் எடுத்து திங்க வேண்டியதா. இப்ப இவகிட்ட மாட்டின சோழி முடிஞ்சு. கேளுங்க கேளுங்க கேளுங்க, உங்ககிட்ட இருந்து நான் நிறைய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். கேளுங்க என்ன வேணும்? வாய திறந்து கேளுங்க. உங்களுக்கு இல்லாத ஸ்வீட்டா? பால்கோவா கொண்டாந்திருக்கேன், ஜிலேபி கொண்டாந்திருக்கேன், ஜாங்கிரி கொண்டாந்திருக்கேன், என்ன மாதிரியே நல்லா குண்டு குண்டா குலாப் ஜாமுன் கூட கொண்டாந்திருக்கேன். அந்த குலாப் ஜாமுனை தாண்டி அப்படியே பிடிச்சு நசுக்கணும் போல எனக்கு கோவமாவும் வருது, ஆத்திரமாவும் வருது. ஆனா என்ன பண்ணி தொலைக்கிறது? இன்னைக்கு உன்னோட நாளுன்னு நினைச்சுக்கோ, ஆனா என்னோட நாள் வரும்போது ஒன்னு சும்மாவே விட மாட்டேன்டி மவளே. அச்சோ என்னங்க, உங்களுக்கு ஒண்ணும் வேணாமா? உங்களுக்கு ஸ்வீட்டுனா ரொம்ப பிடிக்கும், சரி கொண்டு வந்தா நல்லா சாப்பிடுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி சொல்லிட்டீங்களே. சரி பரவாயில்ல, நானே சாப்பிட்டுக்கிறேன், வேஸ்ட் ஆக மாட்டேன். நீங்கம்மா போடுங்க. அடியே மலரு, உனக்கு இருக்குடி ஒரு நாள். எப்போதும் ஒரு டயலாக் சொல்லுவி, சுடரா இல்ல கொக்கான்னு. இன்னைக்கு அத நான் சொல்றேன், மலரா கொக்கா.
எவன்டி உன்ன பெத்தான் 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 கையில கிடைச்சா செத்தான் 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 செத்தான். எவன்டி உன்ன பெத்தான் அவன் கையில கிடைச்சா செத்தான். ஹே அச்சோ என்னது இங்க பாருங்க, இதுக்கு மட்டும் பதில சொல்லுங்க. எதுக்கு என் மூஞ்சில கொண்டு வந்து மாப்ப தேய்ச்சிங்க? ஐயோ சாரி மலரு, நான் ஏதோ ப்ளூ கலர் டெடி பேர் பொம்மை உட்காந்துருக்குன்னு நினைச்சேன். அது ரொம்ப தூசியா இருக்கு அழுக்கா இருக்குன்னு அதை கிளீன் பண்ணலான்னு மாப் போட்டேன். கடைசியில நிமிந்து பார்த்தாதான் தெரியுது அது நீன்னு. எது டெடி பேர் பொம்மையா? ஐயோ அப்படிதான் மலரு நான் நினைச்சேன். பக்கத்துல இருந்து பாக்கும்போது ஒரு அழகான குட்டி டெடி பியர் கொண்டு போட்டு உட்காந்துருக்க மாதிரியே இருக்குடி. சரி சரி, இதுக்கப்புறம் வாய் திறக்க கூடாது, வாய் விடுங்க. அப்பா என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சுப்பா. எவன்டி உன்ன பெத்தான் அவன் கையில கிடைச்சா செத்தான். எவன்டி உன்ன பெத்தான் அவன் கையில கிடைச்சா செத்தான். மலரே எவன்டி உன்ன பெத்தான் அவன் கையில கிடைச்சா செத்தான். டெல்லி எல்லாம் தேடி தேடி உன்னை கண்டேனே, பாலில் விழும் சீனி போல என்னை தந்தேனே. என்ன நம்ம பீரோ திறந்து கிடக்கு? யாரு திறந்திருப்பா? நம்மளும் திறக்கவே இல்லையே. நான் தான் திறந்தேன். அடி பாவி, நான் வாய திறக்க முடியாதுங்கிறதுக்காக என் புடவையெல்லாம் போட்டுக்கிட்டு என் நகையெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு வந்திருக்காளே கொலிக்கட்ட மூஞ்சி உனக்கு இருக்குடி. எப்படி உங்களோட புது பட்டு புடவை, உங்களோட ஜொலி ஜொலிக்கும் நகை எல்லாம் உங்களை விட எனக்கு ரொம்ப அற்புதமா இருக்குல்ல? ஓ பேச்சே வரலையா? வாயடிச்சு போயிட்டீங்களா? அந்த அளவுக்கு எனக்கு அழகா இருக்கா? தெரியும் தெரியும், கண்ணாடியில பார்த்தேன். இந்த கலர் புடவை உங்களுக்கு விட எனக்கு ரொம்ப அம்சமா இருக்கு. தொம்சம் பண்ணிருவேன் மவளே. அம்சமா இருக்குதா உனக்கு? என்னோட புடவையை எடுத்து கட்டிக்கிட்டா சரி, என்னோட நகையும் எடுத்து போட்டுக்கிட்டா சரி, இவளுக்கு எப்படி என் பிளவுஸ் பத்துச்சு? என்ன திரு 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 திருன்னு திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்கீங்க? புடவை எப்படி உருவி விடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மூஞ்ச பாரு, முந்திரி கொட்டை மாதிரி 2 கண்ணு, டோப்பா முடிய சொருவி விட்ட மாதிரி ஒரு மண்டை, 2 பக்கத்து கண்ணத்துலயும் நாய் கடிச்சு வச்ச மாதிரி செவந்து போயிருக்கு, விளக்க மாத்து குச்சிய வளைச்சு ஒட்ட வச்ச மாதிரி வாயே. இதுல என்னோட பட்டு புடவையும் என்னோட நகையும் கேக்குதாடி உனக்கு? இதெல்லாம் வாய திறந்து கேட்டிருந்தா எவ்வளவு அருமையா இருந்திருக்கும். எல்லாத்தையும் மனத்துக்குள்ள நினைக்க வச்சுட்டாலே இந்த மாமியா கிளவி. மவளே உனக்கு இருக்குதுடி ஒரு நாள். பாலை ஊத்தி படுக்க போட்டுற இந்த மாமியா கிளவிய. அதுவும் சாதாரண பால் இல்ல, பாவக்காய் அரைச்சி ஊத்துன பசும் பால். அதை கொடுத்து உன்னை ஒரேடியா பாட கட்டுறேன்டி. என்ன இன்னைக்கு சுடரோட போட்டி முடிஞ்சிருச்சா? நல்லபடியா முடிஞ்சிருச்சு அத்தை. நல்லாவே வச்சு செஞ்சாச்சு. என்ன சுடரு, என்ன பாலு, என்ன அத்தை? இன்னைக்கு நீ மௌன விரதம் இருந்துட்டு சாதிச்சிட்ட. நாளைக்கு நம்ம மலரு மௌன விரதம் இருக்க போறா. நீ அவளை வம்பிழுக்க போற. ஐயோ சாதாரணமாவே நம்மள வச்சு செய்வா. இன்னைக்கு வேற அளவுக்கு மீறி அவசரத்துல நிறையவே வச்சு செஞ்சுட்டோம். நாளைக்கு இதுக்கு பழி வாங்குறேன்னு பயங்கரமால பண்ணுவா. அத்தை சொல்லிட்டீங்கள, நாளைக்கு நம்ம ஆட்டத்தை மட்டும் பாருங்க. அடியே மலரே வாடி வா. இன்னும் வச்சு செஞ்சல யாருக்கிட்ட? சுடர்கிட்டே வா. இந்த சுடரா கொக்கா நாளைக்கு வந்து பாரு.